இந்த காந்தாலைகள் என்னச்சு அது குவித்து வருவதே, இவன் கண்ணுக்குள் இன்னொரு ஆய்வு வருவதே, இவன் எடுப்பதை என்னச்சு இவனுக்குள் தெரியப்படுத்தும். நான் கேமரால பிடித்தேன், அதைகளை பார்த்தேன் விஞ்ஞானி சொல்றான். இப்ப நம்புவான். அன்னைக்கு இதே போலதான் இன்னைக்கு நாம பேருன்னு சொன்னா இந்த விதத்துல இறந்தாலும் எண்ணியாச்சுன்னா அந்த எண்ணெய்கள் இப்ப அந்த இடத்துல போனா அடிக்கடி போறவங்க எல்லாம் பயந்துடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னு இன்னைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு கேட்டுக்கிறோம். இது பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். இன்னைக்கு வெளியூர்ல இருந்து இங்க வந்து சொல்றாங்க, அங்கெல்லாம் பார்த்தோம்னா இப்ப நடக்குதுங்க. நம்ம வெளியூர்ல இருக்கிறோம், இங்க போறவங்களுக்கு எல்லாம் மிரடுறாங்க, பயப்படுறாங்க, வேறிக்கு ஆயிடுச்சு, அப்படி ஆயிப்போச்சு, இங்க ஆயிப்போச்சு, ஐயோ பெரியதா இருக்குங்க, இந்த பக்கம் போறதுக்கே பயமா இருக்குன்னு சொன்னா அப்ப நாம ரொம்ப ரசிச்சு கேட்போம். அந்த ரசிச்சு கேட்டு நம்ம பதிவு ஆகிட்ட பிற்பாடு என்னைக்காவது தப்பி தவிர அந்த ஊர் பக்கம் போனா போறோம். அங்க போன உடனே அந்த சொன்ன மரம் ஏதாவது அடையாளம் தெரிஞ்சுன்னா இந்த இடம் தானே சொன்னாரு, டக்கு 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 டக்குன்னு கெடியாரம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சு சருக்குன்னு வந்துருச்சுதான் அவர் சொன்னது. அந்த வேகமா எடுத்தாலும் அது குவிச்சுக்கிட்டே வரும். ஆனாருன்னா மொத்தமா சேர்த்து அவர் சொன்ன உருவம் அப்படியே தெரியும். நான் கூட பார்த்தனுங்க. அதுல இருந்து எனக்கு மனவேதனை. இதை போன்றுதான் இந்த உணர்வின் தன்மை போன்று ஒவ்வொரு நிலைகளும் செயல்படுகின்றது. இதையெல்லாம் நாம் அறிந்து கொண்டால் அந்த விஞ்ஞானிகள் இன்னைக்கு விஞ்ஞானிகள் அன்னைக்கு அரசர்கள் செய்த மாதிரி இன்னைக்கு விஞ்ஞானத்தின் நிலைகள்ல ஒவ்வொரு உணர்வின் தன்மை வளர்த்து 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 இன்னைக்கு எல்லாம் காத்துல பிறகு இன்னைக்கு விஞ்ஞானத்துக்கு வரும். முந்தி அவர்கள் சொன்ன மெஞ்ஞானிகள் சொன்னது பூரா மனித உடல்ல இருந்து எடுத்தாங்க. இப்ப மனித உடல்ல இருக்கக்கூடிய உணர்வு, அந்த உணர்வுகள் எதுல கலந்திருந்ததோ அது கெமிக்கல்ல கலந்து அதை அறிந்தான். உலகத்தன்மை மந்திரத்தினால ஒருத்தன் சொல்லக்கூடிய எண்ணத்தை அறிந்தான். அதே சமயத்துல மந்திரத்தால பூமிக்குள் இருக்கக்கூடிய நீரை அறிந்தான். ஆனா பூமிக்குள் ஆழமாயிருந்து கல்லை அறிந்தான். பூமிக்குள் இருக்கக்கூடிய மண்ணை அறிந்தான். ஆனா பூமிக்குள் இருக்கக்கூடிய பாசனத்தை அறிந்தான். அதுல இருக்கக்கூடிய உலகத்தை பக்குவப்படுத்தினான். இவன் உடலுக்குள்ள இருக்கதான் இப்படி இரு நிலைகள் வரப்போகும்போது இன்று 3, 4, 5, 6, 7 அப்படிங்கிற போது அது கடினமாகுது. அதுக்கும் மறைந்த நுண்ணி அலைகள் தெரியுது. அப்போ உலகத்தின் தன்மை அறியும் தன்மை வர்றான். இப்படி உலோக காலங்கள் வரப்போகும்போது உலோகத்தை ஆயுதமா வச்சு இந்த மந்திரத்தை வச்சு செலவிடலாம். இப்ப இந்த உலோகத்தின் தன்மை வரப்போகும்போது வெடிப்பின் தன்மை வருது. இந்த வெடிப்பின் தன்மை வரப்போகும்போது இந்த மந்திரத்துக்கெல்லாம் அடிபட்டு போச்சு. எல்லா மந்திரம் எல்லாம் ஒண்ணு நிக்க மாட்டேங்குது. டம்மு டம்முங்கிற மந்திரம் சொல்லும்ல போட்டு அடிச்சிடறான். கட்டபொம்மா என்ன செய்யலாம், அவன் உடனே எந்த திக்கு போனோம்னாலும் உடனே மந்திரம் தேவான். ஜக்கமாங்கிற இந்த ஆவியுடைய தனிமை வச்சுட்டு உருளை போவான். என்னதான் வந்தாலும் கூட பீரங்கோட நிக்க போகும்போது அதுக்கு வேண்டி முன்னாடி எல்லாம் வரக வச்சு மண்ணை வச்சு கெட்டினான். இவன் டப்பு டப்புன்னு கூட வேற தப்பிச்சு ஓடனான். குண்டுக்கு முன்னாடி நிக்க முடியல. ஆக அதுக்கப்புறம் தான் உலகம் முழுவதுக்கும் மந்திரங்கள் சுருங்கினது. யந்திரங்களுக்கு பவர் வந்தது. யந்திரத்துக்கு முன்னாடி மந்திரம் நிக்காது. இப்ப இந்த மந்திரங்கள் வரப்போ போகும்போது இந்த மந்திரத்தை போல இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்தாச்சு. இந்த கம்ப்யூட்டர் நிலைய வந்த ஒரு பாடு நாம இப்ப பேய்ன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம எதெல்லாம் டிவியில பேய பாக்குறோம். நாம கண்ணில் உணவு பார்க்க போகும்போது அன்னைக்கு மனிதனுடைய எண்ணங்களை மறைஞ்ச ஆக வேண்டிய நிலையில் பேய பார்த்தோம். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், உருவத்தினுடைய நிலையை பேய்களை கண்ணில் பார்க்கறோம். இதே போல இந்த உணவின் தன்மை வரப்போகும்போது கெமிக்கல்ல கலந்துருக்கிறதுனால இந்த பேயின் உருவத்தை இப்ப படம் எடுக்க முடியும். இப்ப சொல்றவங்களுக்கு அர்த்தமாக கெமிக்கல் விஞ்ஞானம் போகும்போது இந்த கெமிக்கல் கலக்கப்படும் இது கலந்து விற்பாடு அந்த மாதிரி எடுத்துக்கிறோம். இப்ப நாம சிறுநீருக்குள் என்ன செய்வோம், ஒவ்வொரு உணர்வின் தன்மை எது கலந்திருக்குன்னு கலந்த உடனே அதனுடைய கலர்கள் மாறுகின்றது. இதே போலதான் இவன் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மை மனித உணர்வுக்குள் வரப்போகும்போது ஆவியை நாம் படம் பிடிக்க முடியுங்கிற இப்பதான் முடியும், முந்தி பிடிக்க முடியாது. ஏனென்றால் இவன் ரசாயனத்தன்மையுடைய உணர்வுகள் நமக்குள் கலந்து 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 மனித உணர்வுக்குள் வந்திருப்பான். அதுல சிக்கியதான் இது எதிர்பார்க்காம கண்டுபிடிச்சிட்டேன். இதையெல்லாம் வந்த ஒருபாடு கண்டுபிடிச்சு இப்ப கம்ப்யூட்டரா வந்துச்சு. இன்னைக்கு எந்திரத்தின் துணை கொண்டு மனிதனையே உருகுலைக்கும் நிலை வந்தாச்சு. ஏற்கனவே செத்த மனிதனா பிறப்பதில்லை. அந்த மெய்ஞான பூராச்சும் சொன்னது போல சுட்டு பொசிக்கிட்டாங்க. இன்னும் ஒரு மனிதன் கூட போக முடியாது. அந்த அறிந்துணர்ந்து சென்றார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானமோ எங்கார்கள். ஆனால் இன்று விஞ்ஞானமோ எங்கேயோ போயிடுச்சு. இதை நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நான் முழுசையும் சொல்ல முடியல, கொஞ்சம் சொல்லவும் வேண்டி இருக்குது. முழுசையும் சொன்னோம்னா இப்ப பழைய மந்திரக்காரர் மாதிரி யாராவது மந்திரத்தை ஊடுருவிட்டா என்ன பண்றது. இதே மந்திரத்தினுடைய நிலையை சொல்ல போகும்போது எந்திரத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ல கூட சரியில்லாம். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய எல்லாம் பறிஞ்சிட்டு வர்றேன். இதெல்லாம் நம்ம லேசா வெளியில் விட்டாச்சுன்னா கடைசியில தப்பாதான் வந்து சேரும். நாம என்னமோ உலகத்துக்கு நல்லது செய்ய போற மாதிரி இருந்துட்டு நல்லது பதில் கெட்டதுதான் வரும். ஞானிகள் உண்மையை சொல்லிட்டு போனாங்க. அந்த உண்மை 2 பாகமா பிரிச்சு கெட்டது இப்படி இருக்கு நல்லது இருக்குன்னு. கெட்டதெல்லாம் நல்ல வருத்தம். விஷத்தை ஒரு பால்ல போட்டோம்னு சீக்கிரம் வந்துடும். ஒரு பாலை குடிச்சு உடல்ல சத்து வேணும்னு 48 நாள் ஆகும். எது சீக்கிரம் விளையுது, விஷத்தை சீக்கிரம் வளர்த்துட முடியும். இப்ப நாம ஏதாவது எங்க போகணும்னாலும் சீக்கிரம் பஸ் முந்திக்கு என்ன செய்வோம், வேகமா
கொஞ்சோண்டு பஸ் போயிட்டு இருந்தது. இப்ப வேகமா போன ட்ரெயின் எல்லாம் வேகமா கூட்டணும், ஏரோப்ளான் போற மாதிரி. இல்லன்னா மனசு சங்கடமாகுது. ஆனா அதுல விபத்து வந்துகிட்டே இருக்குது. விஷமான எண்ணங்கள் வரப்போகும்போது வேகமா போன ஆபத்து வருது. ஆனால் அப்ப இந்த ஆபத்து வரப்போகும்போது ஐயோ அம்மா பண்ணிட்டு இருக்கு, அந்த நிமிஷத்தான் பாக்க. இப்ப எப்படி அவசரமா போனிட்டு வயிற்று வலிக்கும் தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிட்டு ஆகுனேன். நான் வேண்டாம்னு நினைச்சேன், இருந்தாலும் இந்த உணவு கெட்டது அடுத்தாப்படி வயிற்றாப்படி வந்துருச்சுங்கிற இந்த உணர்வு தான். ஏன்னா இந்த உணர்வின் இயக்கம் எதை எடுத்துக்கொண்டுமோ அந்த உணர்வின் ஈர்ப்பு நிச்சயம் இருந்ததான் தெரியும். இதை சுத்தப்படுத்த தெரிஞ்சவன் முருகா. இந்த 6வது அறிவு நாம அழகுபடுத்தும் தன்மைகள். நாம எவ்வளவு உண்மை உணர்வுடைய விசத்தன்மை நம்ம உடல் இருந்தாலும் அதை நாம் திரிவுதான் சரகன பவா குகா. அதாவது சூரியனுக்கு எப்படி 6 கலராகி ஒளியாக மாறுகின்றதோ இதே போல உயிரணுலா இருந்து நாம் புழுவாக மனிதனாக தோன்றிய பின் 6வது அறிவின் தன்மை சரகன பவா. நாம பல கோடி சரீரங்கள் எடுத்து அதுல ஒவ்வொன்றிலும் பல தந்திரங்களை கற்றுக்கொண்டு அந்த உணர்வின் தன்மை, அந்த உணர்வின் அணு திசுக்களாகி சிசுவாகி உணர்வாகி இந்த உடலை மாற்றி நாம கெட்டதெல்லாம் கழிச்சு கூட்டு நல்லதை சுத்தப்படுத்தும் உணர்வாக அந்த உயிராத்மா ஆனவர் இந்த உயிர் நினைச்சு இந்த ஆத்மா இந்த உடலை உருவாக்கி சரகன பவா குஹா. அந்த உயிருக்குள் சேர்த்துக்கொண்ட உணர்வு இந்த உடலை கட்டி இந்த குகைக்குள் நின்று கந்தா வருவதெல்லாம் அனைத்து கடம்பா உருவாக்கி காத்தி ஏயா அறியவும் ஆக்கவும் செய்வா என்று அந்த போகன் சொன்னான். அந்த போகனுடைய உணர்வுடைய இந்த பிரபஞ்சத்தினுடைய உணவும் அந்த பிரபஞ்சத்துக்குள் தோன்றிய உணர்வின் ஆற்றல் மனிதனாக எப்படி வந்தோம் என்ற அந்த போகமா மகிழ்ச்சி காட்டு. அந்த போகனுக்கே இப்ப கற்பிச்சு. என்ன போகன் அன்னைக்கு செய்தாரா, அன்னைக்கு புலிப்பாணியார் அன்னைக்கு போகர்னா ஒவ்வொரு சக்தி நுகர்ந்தறிந்தான்னு அவன் அன்னைக்கு செய்திருந்தான். அவன் பேரை மட்டமாக்குறதுக்கு பின்னாடி வந்து புலிப்பாணி இன்னைக்கு மடாதிபதியில இருக்கிறாங்களே பழனியிலே, இவங்க எல்லாம் அந்த புலிப்பாணி வம்சத்தர் மடாதிபதி. ஆக அந்த முருகனுக்கு தண்டாயத்தை கொடுத்து ஞானத்தை கொடுத்து வந்தாங்களா இவங்க எழுதுறது. இவன் வயிற்று பொழப்புக்கு அந்த ஞானியுடைய நிறைய பொசிக்கு போட்டு இதுல மந்திரமும் தந்திரமும் இன்னைக்கு அதை தங்கம் போகர் செய்ததுல எதிரா தங்கஞ்சி எல்லாம் எதிரா இருக்கலாம், உட்கார்ந்துகிட்டு இருக்கலாம். அவன் மனதை தங்கமாக்க சொன்ன ஒவ்வொரு உணர்வுக்குள்ளும் எப்படி இன்னைக்கு கொங்கனர் அந்த தங்கத்தை ஆக்க சொன்னாரோ இந்த 6வது அறிவின் தன்மைதான் அந்த வாசையுடைய தன்மை இங்க வரப்போகும் போது அந்த உணர்வின் தன்மை கொண்டு அந்த ஏழ்மை நிலையிலே சென்று ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று அவங்க நல்லா இருக்கணும், நலம் பெற வேண்டும் என்ற அந்த மூச்சு நல்ல எண்ணத்தை வாங்கி தனக்குள் இருக்கக்கூடிய உணர்வின் பல 1000 பேர் இடத்துல அன்னைக்கு ஆட்சி புரிந்து அவன் சாபத்தை வாங்கினான். பல 1000 பேர் உடல்ல வாங்கிய விஷத்தின் ஆற்றலை தனக்குள் சக்தியாக வளர்த்தான். அந்த உணர்வின் தன்மை கொண்டு தன் உயிராத்மா கொண்டு கூடு விட்டு கூடும் தன் நீசத்தின் தன்மை என்னாலும் இந்த நீச உடல்ல இருந்து பூந்துதான் எல்லாம் செய்ய வேண்டி நீசத்தின் தன்மையே வருகின்றது. ஆனால் அதை பரிசுத்தப்படுத்துவதற்கு அன்று இந்த போகன் அன்று என்ன செய்தான், பிரபஞ்சமும் தன் உடலுக்குள் அந்த மனிதன் 6வது அறிவுடைய பிரபஞ்சமே ஒரு உருவாக்கி ஒரு உடலுக்குள் எப்படி இயங்கியது என்ற நிலையை போகனுடைய சிலையை ஒட்டினான். அதே போகன் சிலையை உருவாக்கியதான் அங்க எங்கேயும் இருந்த திருப்பதியில் இந்த 6வது அறிவின் தன்மையை அந்த கொங்கணவர் கடைசியில் சிருஷ்டித்தது. ஆனா பிருகுவா வந்து பல உணர்வுடைய சக்திகளை சிலைகள் செயல்பட்டாலும் அந்த 6வது அறிவின் தன்மை தெளிவான நிலைகள் உருவாக்கக்கூடிய வந்து பின்னாடி வந்து அங்க இருந்து இந்த ராயர் யாரோ வந்தவங்க எல்லாம் சண்டை செய்து இதாண்ட தங்கம், நீ இப்படி கும்பிட்டா தங்கம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு வடக்கிருந்து போர் செய்தவங்க வெங்கட்ராமனை கொண்டு பேசிட்டாங்க. எல்லாம் வந்த பெத்த பெருமாள் எல்லாம் நஞ்சிவன் இன்னைக்கு எல்லாம் போறவங்க தான் அந்த படையெடுத்து இருந்தவங்க. பெத்த பெருமாள் சின்ன பெருமாள் இவனுடைய ஆசையை வளர்த்து அந்த மந்திரத்துக்குள் தான் சிக்கும். ஆக அன்று கொங்கணவர் மனதை தங்கமாக்கும் போது ஒவ்வொரு உணர்வும் எண்ணம் வலுவாகின்றது. தன் எண்ணத்தை ஆகும்போது பிறருடைய நன்மையாகும் எண்ணப்ப போகும்போது அந்த எண்ணத்தால தனக்குள் நட்பின் தன்மை வளர்கின்றது. ஆக பிறருடைய துன்பத்தை நீக்க போகும்போது தன் பாசத்தின் ஒவ்வொரு மனமும் தெளிவாகி தன் உணர்வின் தன்மை ஒளியாகி ஒளியின் தன்மை தான் செல்லும் மார்க்கத்தை என்று செய்தார். நாம் இன்னைக்கு என்ன செய்யறோம், இந்த துவைதம் அந்த ஆதிசங்கரர் சொன்னார் இல்லாம அதாவது ஒவ்வொரு வேலைகளை செய்து மனிதனை சிக்க செய்து இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒரு மனிதனுடைய ஆத்மாவினை பிரித்து எடுக்கும் நிலைகள் இருக்கிறது அந்த சுட்டி காட்டினார். இன்னைக்கு இருக்கக்கூடிய சீடர்கள் அவங்கதான் தலை இல்லாத வர்ணாசிரம தர்மம் இல்லைன்னா தலை இல்லாத முண்டம் சொல்லிட்டு அவங்களுக்கு தான் நம்ம இன்னைக்கு வீட்டுல எல்லாம் வேண்டாம். இதுகளை போன்ற நிலையிலிருந்து இது போன்ற உணவு தன்மையிலிருந்து நாம் ஒவ்வொரு நிமிஷமும் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்க அந்த ஞானிகள் காட்டிய அந்த ஏழ்மையின் உடலில் புகுந்தவர்பாடுதான் பிறகின் ஆற்றல் இந்த உணர்வின் நிலையில் கலந்து வாசை அம்மையுடைய உணர்வின் ஆற்றல் தான் அந்த சந்தர்ப்பம். கொக்கு அங்க பேடணும், அந்த ஆத்திரம் வந்து இங்க பேசணும். கர்மம் வாங்க யாசம் வாங்குற இடத்துலயும் கொஞ்சம் திமிரா நிலையிருந்தோன்னா கொக்கு வந்து நினைத்தாயா கொங்கனவா நீ யாசக்கு வந்திருக்க, நீ நிலத்தாவிப்பு பேசுற,
நீங்க வாங்கிப்போன்னு சொன்ன உடனே ஆக அங்க நடந்தது இங்க சொன்ன உடனே அவருக்கு ஒரு திருப்பமாகி அங்க ஏழ்மையான வீட்டுல அங்கே சென்று ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்கக்கூடிய ஆற்றல் நல்ல வாக்கை வாங்கு என்றது. அதனாலதான் இப்ப உங்களுக்கு அந்த நம்ம குருநாதர் என்னை பல வகையில் சீரழிச்சு பல சிக்கலை கொடுத்து பல தொல்லைகளை கொடுத்த உடனே யாருக்கு செய்தால் நீ நல்ல செய்துட்டு அவங்க கிட்ட நல்ல வாக்கு வாங்கு. அப்போ உனக்கிட்ட உன்னை அறியாம ஒரு வாழ்க்கையில என்னென்ன ஆசைப்படுவ நல்லதுதான் நீ செய்யறேன்னு சொன்னாலும் கூட நல்லது செய்யறவங்க எத்தனை பேர் துன்பத்தை விளைவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லது எண்ணுவாங்க, துன்பம் வந்து சேர்ந்துருச்சுன்னு அந்த நல்லது உள்ளுக்கு போடும். பாலை எல்லாம் பந்தோஸ்து பண்ணி வச்சு ஒரு துளி விஷம் வந்துருச்சுன்னு என்ன பண்ண எல்லாம் சமைச்சு வச்சிருப்போம். ஒரு துளி விஷம் பட்டுச்சுன்னா சாப்பிட்டா இதாகவே வேற பிரிக்கிறது வழி இல்லை. அது எப்படி தெரியாம சாப்பிட்டோம்னா கொண்டு போடுது. இதே போல நம்மளுக்கு தெரிஞ்சு கெட்டதல்ல, ஆனா கெட்டது அனைத்துமே நம்மளை இயக்குது. சூரியனும் விஷத்துல தான் செச்சு இருக்குது, ஒரு அணுவும் விஷத்துல தான் இருக்குது. நாம இப்ப பேசுறதுல இந்த விஷயம் தான். இப்ப என்ன இவ்வளவு தூரம் பேச வைக்கணும், இந்த விஷயம் தூண்டுதல் உணர்ச்சி இல்லைன்னா உங்ககிட்ட வராது. அந்த விஷயமே உங்ககிட்ட தாக்கலைன்னா இந்த உணர்ச்சிகள் உங்களுக்கு தூண்டவே செய்யாது. விஷயம் இல்லாத மண்மயிறு தேவாங்க பார்த்தீங்கன்னா அது விஷயம் கம்மி. அது வாட்டுக்கு இருக்கு. நீங்க அதை என்ன பண்ணாலும் சரி ஒண்ணுமே இருக்காது, ஆற்றலே இருக்காது, அது வாட்டுக்கு இருக்கும். அதே மாதிரி யார் உடல்ல விஷயம் கம்மியா இருக்குது அது மந்தமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த இதுவும் இருக்காது. இப்ப சாதாரணமா ஒரு ரொம்ப விஷத்தை கம்மியா இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க இப்ப ஒண்ணு இருந்து என்ன ஏதாவது வேலை செய்யணும், இது எதுக்குங்க அது எதுக்குங்க இது எதுக்குன்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒருத்தர். இன்னொருத்தர் என்ன செய்வாரு, வேகமா அந்த விஷயம் கொஞ்சம் இருக்குன்னா துடிச்சிருப்பாரு. சோம்பேறித்தனமா என் பாரு என்ன பார்த்தா உட்கார்ந்துட்டே சாப்பிடறானே அப்படிம்பாங்க. அவர் என்ன செய்வாரு, இந்த சோம்பேறித்தனமா விஷயமா ஆய் ஆய் ஆயின்னு வேக வேகன்னு பறந்துட்டு இருக்கிறான் பாரு அவன் பாரு. இவருடைய உணர்வுக்கு எதை சொல்வாரு, இப்படி பறந்து அவன் என்ன எடுக்க போறான்னு அவர் சொல்வாரு. இவர் என்ன செய்வாரு, சும்மாவே உட்கார்ந்துட்டு இதை திங்கலான்னு இருக்கிறான் பாரு அப்படின்னு இவருடைய வேகம் சோம்பேறி எம்பர். ஏன்னா இந்த உணர்வு இது வேகமா செய்யும். ஆனா அவருடைய உணர்வு பாரு வேன்னு அணைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த உணர்வு பேசி இதை பார்த்தோன்னு இந்த எதனால் இந்த உணர்வுகள் வேலை செய்யும். ஆக அந்தந்த உணர்வின் தன்மை செய்வது போல இந்த விஷத்தின் தன்மை நாம் பேசுவதிலும் விஷம் உண்டு. உலகமே விஷத்துக்குள் கவர்ந்துதான். ஆனால் நாம் மிளகா காரம் இருக்குது, குழம்புல போட்ட உடனே அது அளவா போட்டா ருசியா இருக்குது, ஜாஸ்தி போட்டா என்ன பண்ணுது. இதே மாதிரிதான் விஷத்தின் அளவு எதில் கூடியிருக்கின்றதோ அந்த உணர்வுக்கு தக்கவாறு உணர்ச்சிகளை தூண்ட செய்வதும் இந்த உணர்வின் தன்மை எந்த அளவு விஷம் இருக்கின்றதோ அந்த விஷத்துக்கு தக்கவாறு தான் சொல்லி நாட்டலும். ஆக நாம் இனிமைக்குள்ளும் ரோஜாப்பூக்குள்ளும் விஷம் உண்டு. அந்த நல்ல நறுமணத்தின் வேகமான நிலைகள் அது மனத்தை அது ஏற்பட வேண்டும் என்றால் அது விஷம் இல்லை என்றால் அந்த ரோஜாப்பூனுக்கு வேலை இல்லை, மனம் இருக்காது. ஆனால் அதிகமான விஷம் சேர்த்து விட்டாலோ ரொம்ப வாசனையா இருக்கிற ரொம்ப நோந்து பாருங்க உடனே தலைவலி வந்துடும். இந்த விஷத்தின் ஆற்றல் வேலை செய்துவிடும். அதிகமான மனத்தை நீங்க கூட்டி விட்டால் மயக்கம் வந்துடும். சில பேருக்கு பலவீனமான எண்ணங்கள் இருக்கும், மனம் பிடிக்காது. ஆக இவங்க உடல்ல இருக்க அந்த விஷத்தை ஏற்றுக்கொள்ளாத தன்மை. ஆனால் மற்ற உடல்ல இருந்து அந்த விஷமான தன்மை வந்து இவங்க ஏதாவது இந்த ரோஜா மனத்தை இவங்க ஏற்றுக்கொள்ளாது ஏதாவது எடுத்தாலும் என் நேரம் பார்த்தாலும் நிறைஞ்சாருங்க. என்ன வாழ்க்கை, என்ன இது என்ன இது என்ன இது என்னதுன்னு வாழ்க்கை சுரச்ச அந்த சொந்து 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 உணர்வு எடுத்திருப்பாங்க. அவங்க கிட்ட நல்ல வாசனை ஏதாச்சுன்னா அதுல இருக்கிற விஷயம் தோன்றும். அது பற்ற உடனே என்ன செய்யும், தலைவலி வந்துடும், மயக்கம் வந்துடும், எங்கேயோ ஓடி போகணும்னு நினைக்கிறார். இந்த வாசனை நல்ல வாசனைக்குள்ள இருக்க அந்த விஷயம் என்ன செய்யும், அந்த மனத்தை இங்கே சகிக்க விடாதபடி தூண்டின உடனே தனக்கு உடனே மயக்க வரும், சோறு உடைச்சு அங்க உட்கார விடாத எல்லாம் வந்துடும். ஏனால் இதை போல ஒன்றுக்கொண்டு இந்த உணர்வின் ஆற்றலும் அதற்கும் ஒவ்வொரு நிமிஷம். இப்ப சாதாரணமா இப்போ இந்த சவுண்டால் மரம் இருக்குது என்றால் இதுக்கு வெப்பம் ஜாஸ்தி. இந்த வெப்பம் அதிக இருப்பதனால தன்னுடைய ஈர்ப்பு சக்தி வரப்போது பூமியின் ஈர்ப்பு அந்த ஈர்ப்புக்குள்ள நினைச்சு வேகமா வேறு ஓடிப்பு. பாறையானால் உடச்சு தள்ளிப்போம். இந்த மழை இல்லைனால் நீ சட்டை பண்ணாது. இந்த உணர்வு என்ன செய்து தன் உணர்வுக்குள் இருக்கக்கூடிய பாறைக்குள் இருக்கக்கூடிய நீரை எடுக்கக்கூடிய சக்தி அதை தேடி போகுது. வேப்ப மரம் அப்படித்தான். உணர்வின் உணர்வோட சத்தை வேகமா அந்த காந்தத்தின் வேப்ப மரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடல்ல ஜூடாகும். வேப்ப இலையை சாப்பிட்டீங்கன்னா உடல் உடனே ஜூடாகி போகும். இதே மாதிரி சவுண்டால் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜூடாகும். அந்த ஜூடு தன்மை அதுக்கு வேணும். ஆனால் அதே சமயம் அதுக்கு தகுந்த காந்தம் இருக்கு. அந்த காந்தத்துக்கு தக்கவாறு தன் ஈர்ப்பின் சக்தி வரும். நீங்க எந்த வறட்சியா இருந்தாலும் கூட தாங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இதனுடைய விஷம் அல்லாது. ஆனா அதே மாதிரி இந்த விஷம் உள்ள இருக்குது. அதுக்கு அப்படிதான் காத்துல இருந்து அது நிச்சயம் விஷத்தை தனக்குள் கவர்ந்து கொள்ளும். ஆனா தனக்குள் விஷத்தை கவர்ந்து கொண்டாலும் அது விஷம் மிகும். அதற்குள் இருக்கக்கூடிய அந்த காந்தத்தின் துடிப்பு வேகம் அதிகப்படுறதுனால அதுவும் பாறைக்குள்ள இழுத்து இடுகளை வச்சுக்கிடும். அது நீங்க எந்த வரிசையானாலும் எடுத்துக்கிடும். ஆனா காத்துல இருக்கக்கூடிய விஷயத்தால் எடுத்துக்கிடும். ஆனா இது வெப்பை இழுக்கும். இதுக்குள் இருக்க வெறும் வெப்பமும். ஏன்னா அந்த வெப்பத்துக்குள் இருக்கக்கூடிய காந்தம் கலந்திருப்பதனால இது காத்துல இருக்கக்கூடிய நல்ல மனத்தில் இருக்குது. இப்ப அதுக்கு நீங்க உடலுக்கு சத்தாகணும்,
இது ஜூடாகுதுன்னு வச்சுங்க. ஜூடானாலும் இது நீங்க ரசமா வச்சு இது பண்ணீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிருக்கு, ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே ஜலதோஷம் விட்டுரும்.